4 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ மறுபடியும் பையனா மாறுறான். பிரியா நிறைய மிஸ்டு கால் விட்டுருப்பா. டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பிரியாவை பார்க்க போறான். அங்க போயிட்டு அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு அவளை கூட்டிட்டு போறான். என்னன்னு அவ கேட்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு இவன் சொல்ல 6 மணி ஆகுது. இவன் பொண்ணா மாறுறதுக்கு சொடக்கு போடுவான். ஆனா இவனோட பாடி சேஞ்ச் ஆகல. மறுபடியும் ட்ரை பண்ணுவான். அப்பவும் சேஞ்ச் ஆக மாட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த பொண்ணு போயிருவா. ஏன் நம்ம மாறலன்னு பயப்படுவான் இவன். கரெக்டா அந்த நேரத்துல பொண்ணா மாறிடுறான். பொண்ணா மாறதுனால நம்ம எங்க இருக்கோம்னே இவளுக்கு தெரியாது. அதனால அவளோட பாய் ஃப்ரெண்ட் கார்த்திக் லொகேஷன் அனுப்பிடுவா. அந்த வீட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அங்க ஒரு மூதேவி இவளை பார்த்து இவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணுவான். டக்குனு இவன் பையனா மாறி அவனை அடிச்சு போட்டுருவான். அப்போ கார்த்திக் அங்க வரான். ரஜினிக்கு பீரியட்ஸ் ஆனதுல இருந்து பாடி ஷிஃப்ட்லாம் டைமிங் இல்லாம மாறுதுன்னு சொல்றான். இதை அவன் கேட்டு உன்னாலையும் அவளாலையும் தான் இப்படி ஆச்சுன்னு 2 பேருக்கும் தள்ளுமுள்ளாகி அப்படியே ரஜினி பையனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவான். ரஜினி காத்துல பறந்து வரும்போதே அப்படியே பொண்ணா மாறி விழுவான். நல்ல வேளை கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்கும். என்னடா நடக்குது இங்கன்னு பிரியா அங்க வந்து பாக்குறா. ரஜினி ஈவினிங் 6 மணிக்கு மேல பையனா மாறிடுவான், மார்னிங் 6 மணிக்கு மேல பொண்ணா மாறிடுவான்னு பிரியா கிட்ட மொத்த உண்மையும் சொல்றான் கார்த்திக். இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு பிரியா கேட்க, கார்த்திக் அவளை பிடிச்சி ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விடுவான். பார்த்தா சடனா அந்த பொண்ணு பையனா மாறிடுறா. இதை பார்த்து பிரியா ஆச்சரியப்படுறா. அப்புறம் இவங்க 2 பேரும் இதையா என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் கிஸ் பண்ண போவாங்க. அப்ப கார்த்திக் நடுவுல வந்து வேணாண்டா வேணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். கிஸ் பண்ணும்போதே அந்த பையன் பொண்ணா மாறிடுறா. 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. இதனால தான்டா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்னு கார்த்திக் சொல்ல 2 பேரும் முழிச்சிட்டு இருப்பாங்க. நான் இதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்க போறேன், நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு பிரியா கிட்ட சொல்லி கார்த்திக் அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறான். கார்த்திக் பையன் அது இதுன்னு ஏதோ பண்ணி கடைசியா ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கிறான். ரஜினி பொண்ணுகிட்ட சொல்றான், உங்க ஹார்ட் பீட் திடீர்னு மாறதுனால தான் பிரச்சனையே, அதனால தான் நீங்க சடனா சேஞ்ச் ஆகிடுறீங்க. இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா அடுத்த 12 மணி நேரத்துக்கு சேஞ்ச் ஆக மாட்டீங்கன்னு சொல்லுவான். கம்பெனில மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போதே இவ பையனா மாறிடுறான். இதை கேமராவில் பார்த்த அந்த மேனேஜருக்கு இவளோட சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால மேனேஜர் இவளை வர சொல்ல, நான் உன்னை வச்சு புது ஜெனட்டிக்ஸை உருவாக்க போறேன், உன்னோட உடம்புல ஒருத்தர் தான் இருப்பீங்கன்னு சொல்லி மிரட்டுவாரு. நீ இப்ப பையனா மாறுன்னு வற்புறுத்தி ரஜினியை மாற சொல்றாரு. இவளும் பயத்தில் அப்படியே கீழே விழுந்து ஹார்ட் பீட் ஏறி பையனா மாறிடுறா.